ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017 ரிலீஸ் ஆன மர்டர் இன் ஆவர்ஜின்ன்ற ஒரு பிரெஞ்சு மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். எல்லா படத்திலயும் வர அதே சவால் தாங்க இந்த படத்திலே நமக்கு, அதாவது கொலையாளி யாருன்றதை கண்டுபிடிக்கிறது. ஒரு சின்ன ஊரு, அங்க இருக்க சபிக்கப்பட்ட ஒரு லேக்கு, அங்க நடக்கிற தொடர் கொலைகள், கொலை பண்ணப்படுறவங்களுக்கு நடுவுல என்ன லிங்க் இருக்கு, எந்த பேட்டர்ன்ல அவங்கள சூஸ் பண்ணி கொலை பண்றாங்க, இதை தாண்டி யார் இந்த கொலையை பண்றதுன்றத அந்த ஊர் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ண கண்ணுக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ், கண்ணுக்கு முன்னால இருந்தும் தெரியாத எவிடன்ஸ், இதெல்லாம் வச்சு லாஸ்டா கொலையாளியை எப்படி அடிச்சு அடக்கம் பண்றாங்கன்ற விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ட்விஸ்டடான ஸ்டோரி தான் படம். சோ வாங்க, சபிக்கப்பட்ட லேக்கு, யார் அந்த பேக்கு, படத்துக்குள்ள போய் தேடுவோம். படத்தை ஓபன் பண்ணா ஆவர்ஜின்ன்ற ஒரு ஸ்மால் டவுன்ல இருக்க ஏரிக்கு பக்கத்துல ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவங்களோட பொண்ணு, 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதுல அப்பாவும் பொண்ணும், அம்மா கொஞ்சம் ஸ்லோவா வராங்களேன்னு அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் தூரம் முன்னால நடந்து வந்துட்டாங்க. சரி, அம்மா பின்னாலே தான் நடந்து வருவாங்கன்னு பார்த்தா பின்னால நடந்து வந்துட்டு இருந்தவங்கள காணோம். சோ இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஒருவேளை அவங்க ஏரிக்குள்ள விழுந்திருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு 2 டைவர்ஸ் தண்ணிக்குள்ள குதிச்சு தேடுறாங்க. அங்க தண்ணியில முங்கின நிலைமையில ஒரு டெட் பாடியும் கிடைக்குது. அச்சோச்சோ, இப்படி ஆயி போச்சே. சரி, பாடி கட்ச விஷயத்த மேல சொல்லிடலாம்னு டைவர்ஸ் மேல வந்தா கால கொடுமை. இவங்க யாரை தேடி தண்ணிக்குள்ள குதிச்சாங்களோ அவங்களுக்கு எதுவும் ஆகல. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கப்போ கால் தடுக்கி பாறையில இடிச்சு மயக்கமாயிட்டாங்க போல. சோ இப்ப மயக்கம் தெளிஞ்சு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டாங்க. கொய்யால அப்ப காணாம போனவங்க இவங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்க பாடி எவங்க அப்படின்னு டைவர்ஸ் ஷாக் ஆகும் போதே இன்னொரு பக்கம் ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோவுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா கல்யாண வாழ்க்கை ஒழுங்கா போல. எங்க எப்ப பார்த்தாலும் ஒரு வேலைன்னு பொண்டாட்டியை மதிக்காமலே இருந்தா அவ என்ன பண்ணுவா பாவம். கடைசி வாய்ப்பா புருஷனோட சேர்ந்து கவுன்சிலிங் போவோம், அப்பவாச்சும் அவன் திருந்தினானான்னு பாப்போம்னு ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோவை கூட்டிக்கிட்டு கவுன்சிலிங் வந்திருக்கா. ஹீரோ இந்த ஊர் போலீஸ் கேப்டன். கவுன்சிலிங்ல இருக்கும் போதே அர்ஜென்ட்டான ஒரு கால் வருதுன்னு சொல்லி அங்கேயே ஹீரோ கால் அட்டன் பண்ண டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அந்த மேட்டர் தான் ஹீரோவுக்கு தெரியப்படுத்துறாங்க. அஸ் அ கேப்டனா கிரைம் சீன்ல முதல் ஆளா நிக்க வேண்டியது ஹீரோவோட கடமை. சோ இன்னைக்கு என்னால கவுன்சிலிங்க முழுசா முடிக்க முடியாதுங்க, அம்முக்குட்டி நீ டாக்டர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிடு, மாமா பின்னாலே வீட்டுக்கு வந்துடுறேன்னு பொண்டாட்டி போடா போகாதரான்னு எதுவும் சொல்லல, இவராவே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதோட கிரைம் சீனை காட்ட அங்க ஒரு லேடி காப் வரா. இவ தாங்க படத்துல ஹீரோயின். வேற ஒரு ஊர்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஊருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீசெண்டா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கா. ஹீரோயின் கிரைம் சீனுக்கு வரும்போது இந்த ஊர் ஸ்டேஷன்ல அசிஸ்டண்டா இருக்க ஒருத்தவர் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு டெட் பாடியை காட்டுறாரு. டெட் பாடியில எந்த ஐடி கார்டும் கிடைக்கல, அதனால செத்தது யாருன்னு தற்சமயத்துக்கு தெரியல. பட் அந்த பொண்ணோட தலையில உடம்புலன்னு இருக்க காயங்களை பாக்குறப்போ கன்ஃபார்மா இவ கொலை பண்ணப்பட்டிருக்கான்றது தெரியுது. அப்புறம் அந்த பொண்ணோட வாயில மண்ணள்ளி கொட்டிருக்காங்க. அது ஏன்லாம் தெரியல. இனிமேல் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் மீதி தகவல் கிடைக்கும். சோ பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு அனுப்பிட்டு ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண லேடி டாக்டர் ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டர். 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அடுத்து உள்ள இருக்க பாடியை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காட்டுறப்பதான் ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஜர்க்கு. ஏன்னா செத்து போன பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. அவ சிஸ்டர் தான் செத்தவ பேரு ஸ்டெஃப்னி. இதை தாண்டி போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வந்திருக்க தகவல் என்னன்னா, ஸ்டெஃப்னியோட மூஞ்சில உடம்புல எல்லாம் காயமா இருந்துச்சுல்ல, கொலை பண்ணவங்க கல்லு மாதிரியான ஒரு பொருள் எடுத்து இவளை பலமா அடிச்சிருக்காங்க. 2வது இவளை செக்ஷுவல் அசால்ட் பண்ண மாதிரி எந்த தடயமும் இல்ல. 3வது அவ வாயில மண்ணள்ளி கொட்டி வச்சிருந்ததா சொன்ன இல்லையா, கொலை பண்ணிட்டு பாடியை தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் வாயில இருந்த மண்ணெல்லாம் கரைஞ்சு போச்சு. ஏரிக்கு பக்கத்துல இருந்து தான் மண் எடுத்தா வாயில போட்டிருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருந்து மண் எடுத்தாங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் டாக்டர் சொன்னதும் அதுவே ஒரு சபிக்கப்பட்ட ஏரி, பாவம் பண்ணவங்கள அந்த ஏரிக்கு பக்கத்துல வச்சு கடவுளோட தூதுவனான ஒரு லெஜெண்ட் கொலை பண்ணுவான்னு அந்த காலத்துல இருந்தே நம்ம ஊர்ல ஒரு மித்து இருக்கு. எந்த பல வருஷ வள்ளி முட்டையாச்சு அந்த மித்த ஃபாலோ பண்றேன்னு சொல்லி இப்ப இந்த பொண்ணு பாவம் பண்ணிட்டான்னு இவளை கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். இந்த சீன் முடிஞ்சதுமே ஹீரோயின் ஊருக்கு புதுசு இல்ல, அவளுக்கு ஹீரோ சொல்ற லெஜெண்ட பத்தியும் அந்த லெஜெண்டோட கதையை பத்தியும் தெரியல. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அதான் சொன்னேனேமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். கடவுளால இதை பொறுத்துக்க முடியாம இவங்களை திருத்த ஒரு தூதுவனை அனுப்பியிருந்தாரு. வந்தவரும் மக்களை திருத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. தக்காளி கடைசியா தூதுவனையே மக்கள் டென்ஷன் ஆக்குற அளவுக்கு பாவம் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன். சோ ஒரே நாள் ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் அந்த ஏரியில முழுகடிச்சு தூதுவன் சாகடிச்சிட்டதா இப்போ வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்றாங்க. அதை தாமா சொன்னேன்னு ஹீரோ சொல்லி முடிச்சதோட அசிஸ்டன்ட ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு ஸ்டெஃப்னி செத்துட்டான்ற விஷயத்த அவ அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஆகணுமே, கஷ்டமான விஷயம் தான், வேற ஆப்ஷன் இல்லையே. அவங்கள்ட்ட போய் மேட்டரை சொன்னதும் கண்ணீர் விட்டு கரையிறாங்க. எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல எங்களோட முதல் பொண்ணை பறி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருந்தது 2வது பொண்ணு, இப்ப அவளும் போயிட்டா, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு இவங்க புலம்புனதும் சரிங்க, நடந்தது நடந்துருச்சு, யார் இதை பண்ணாங்கன்றத முடிஞ்சளவு சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். உங்க பொண்ணுக்கு பிடிக்காதவங்க இல்ல ரீசெண்டா வந்த எனிமீஸ், அவ பாய் ஃப்ரெண்ட் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ என்கொயரி பண்ணதும் எங்க பொண்ணு தங்கமானவங்க, யாருக்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் சண்டைலாம் போட மாட்டா, பயங்கர பொறுப்பா
டைப்பான பொண்ணு, பாய் ஃப்ரெண்ட் கூட யாரும் இருந்த மாதிரி அவ இது வரைக்கும் எங்கள்கிட்ட சொன்னதில்ல. ஆனா ஒரு விஷயம், நேத்து நைட்டு தானே அவளை சாகடிச்சாங்க. அதுக்கு முன்னால சாயந்தரம் எங்களை பாக்குறதுக்கு எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தா. 3 பேரும் சாப்பிட உட்காந்தோம். ஆனா அவ முழுசா சாப்பிட்டு கூட முடியல. அதுக்குள்ள யாரையோ பாக்கணும்னு அவசரம், டைம் அடிக்கடி பாத்துக்கிட்டே டக்குன்னு கிளம்பி போயிட்டா அப்படின்னு ஸ்டெஃப்னியோட அம்மா அப்பா சொல்ல, ஸ்டெஃப்னி இவங்க கூட தங்கி இல்ல, அப்பப்போ வந்து பாத்துட்டு போவா. சோ ஸ்டெஃப்னி தங்கி இருக்கிறது வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல. அதோட சாவியை வாங்கிட்டு கிளம்பின ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து விசாரிக்க போறது ஸ்டெஃப்னி வேலை செஞ்ச இடத்துல. இதோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஆக்சிடென்ட் பத்தி ஸ்டெஃப்னியோட அம்மா அப்பா சொன்னாங்களே, அதுல ஹீரோயினுக்கு ஒரு ஆர்வம். அதான் ஹீரோ சின்ன வயசுல இருந்தே அக்கா தங்கச்சியும் கூட பழகி இருக்காரு, அந்த குடும்பத்துக்கு நெருக்கம். அப்ப ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் பத்தி தெரியும்ல. சோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட அதை பத்தி கேட்டதும், ஆமாம்மா அந்த டைம்ல நாங்க ஒரு பார்ட்டி கொண்டாடினோம். பார்ட்டியை முடிச்சுட்டு ஒரு டிரைவர் காரை ஓட்டினாங்க. பின்னால ஸ்டெஃப்னியும் அவ தங்கச்சியும் உட்காந்துருந்தாங்க. டிரைவருக்கு செம்ம போதை. எனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனும் பார்ட்டில இருந்தான். பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருந்தான். போதையில வண்டி ஓடிச்ச ஒரு டிரைவரு போதையில பாத மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த என் தம்பி அடிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் காரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்துல குத்திருச்சு. இதுல என் தம்பிக்கு 2 காலும் கண்டம். இன்னைய வரைக்கும் நடக்க முடியாம வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்கான். பேக் சீட்ல உட்கார்ந்து இருந்த ஸ்டெஃப்னியோட அக்காவுக்கு பலத்த அடி, அவ ஸ்பாட் அவுட். அப்ப ஸ்டெஃப்னிக்கு பெருசா ஒன்னும் ஆகல, தப்பிச்சுட்டா இப்படின்னு ஹீரோ அந்த கதையை சிம்பிளா சொல்லி முடிச்சதும் ஸ்டெஃப்னி வேலை செஞ்ச இடத்தோட பாஸ போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஆளும் ஸ்டெஃப்னிய வல்லவ நல்லவ நாளும் தெரிஞ்சவ, அதிகமாலாம் ட்ரபிள் கொடுக்க மாட்டா, ஆனா வேலையில கண்ணு கருத்துமா இருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றான். இந்த கேப்ல ஹீரோயின் ஸ்டெஃப்னியோட டெஸ்கெல்லாம் ஆராயிரப்போ அதுல ஸ்டெஃப்னிக்கு யாரோ உன்னை நான் கொல்ல பண்ணாம விடவே மாட்டேன், உன் சாவு என் கையில தான் மிரட்டி பிளாக்மெயில் பண்ண மாதிரி ஒரு லெட்டர் கிடைக்குது. எந்த மலையடி வார மலைக்குரங்கு லெட்டர் எழுதுச்சுன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும் அது ஒண்ணு. ஆனா லெட்டர் வந்திருக்கிறத பாக்குறப்போ ஸ்டெஃப்னிக்கு வேலை செய்யற இடத்துல எதிரிகள் இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். பாஸ் அவன் கம்பெனியோட பேர் போயிடக்கூடாதுன்றதுக்காகவே சில விஷயங்களை சொல்ல மாட்டான். அப்போ இவங்கிட்ட விசாரிச்சா செட் ஆகாது. ஹீரோயின் இந்த இடத்துக்கு வரும்போதே ஹீரோனை நோட் பண்ணிருப்பாரு. இது ஒரு ஹாஸ்பிட்டல், இங்க இருக்க ஒரு டாக்டரை ஹீரோயின் தெரிஞ்ச மாதிரி பேசிருப்பா. பேசாம அவர்கிட்டயே போயிட்டு கதை என்னன்னு கேட்போம், பாஸ் சொல்லாத விஷயம் நமக்கு எதுவும் தெரியலாம் அப்படின்னு அவரை போய் பிடிச்சா பாஸ் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. டாக்டருமே ஒத்துக்கிறாரு, அதெல்லாம் ஸ்டெஃப்னி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரியா தான் இருப்பா, அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா அதுதான் பிரச்சனையே. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைன்னா அது கரெக்டா நடக்கணும், சுத்தி இருக்கவங்க அந்த வேலையை ப்ராப்பரா பண்ணணும். அப்படி இல்லையா உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவா. அவளால வேலையை விட்டு போனவங்க நிறைய பேர் அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரைட்டு. சோ ஸ்டெஃப்னியால நிறைய பேர் வேலையை விட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்டெஃப்னி மேல ஒரு கோவம் இருந்திருக்கும். அதுல யாராவது ஸ்டெஃப்னியை கொலை பண்ணிருக்கலாமே அப்படின்னு அடுத்த லீடு கிடைச்சி இது வரைக்கும் ஸ்டெஃப்னியால யார் யார் வேலையை விட்டு போயிருக்காங்க, அவங்க எதனால வேலையை விட்டு போனாங்க இப்படின்ற தகவல்லாம் ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட எடுக்க சொல்லிடுறாரு. அப்படியே வேலையை விட்டு போனவங்க கோவத்துல ஸ்டெஃப்னியை கொலை பண்ணிருந்தாலும் ஏன் லெஜெண்டோட பேரை உள்ள இழுத்து ஏறிக்கிட்ட கூறிட்டு போயிட்டு இவ வாயில மண்ணெல்லாம் கொட்டி கொலை பண்ணணும்? அதை பேசிக்கிட்டே ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ பேராஷூட்ல அந்தரத்துல பறந்துகிட்டு இவங்க காருக்கு எதிரில் இடிக்கிற மாதிரி ஒருத்தவன் வரான். ஹீரோயினுக்கெல்லாம் மெர்சல் ஆயிடுது. அடிச்சு புடிச்சு காரை திருப்பி நிறுத்தினா பேராஷூட்ல வந்தவன் ஒரு இடத்துல போயிட்டு லேண்ட் ஆகுறான். நேரா அவங்க கிட்ட போய், ஏண்டா பறக்க தெரியாத பரதேசி, செத்த நேரத்துல செதச்சிட்டு இருப்பியடா, உனக்கு பறக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா அப்படின்னு ஹீரோயின் கத்துன்னு கத்துறா. அப்பதான் தெரியுது பறந்து வந்தவன் வேற யாரும் இல்ல, 2 காலும் போன ஹீரோவோட சொந்த தம்பி. அவனுக்கு இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஸ்டெஃப்னி கொலை பண்ணப்பட்டுட்டான்ற விஷயத்த ஹீரோ தம்பிக்காரங்கிட்ட சொன்னதும் அவனுக்கும் வருத்தம் தாங்கல. ஏன்னா எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு போயிட்டாலேன்னு இவனுக்கு ஒரு சோகம். அப்போன்னு பார்த்து ஹீரோவுக்கு அவர் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. அவளை கன்வின்ஸ் பண்ண அவர் தனியா போயிடுறாரு. இந்த பக்கம் தம்பிக்காரன் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுறான். அங்க பொண்டாட்டிய பார்க்க போனாரு ஹீரோ. ஒரு பூகம்பமே வெடிக்குது. நீயும் வேலை 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 வேலைன்னு அதையே கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருந்த. சரி இன்னைக்கு தெரிஞ்சிருவேன் நாளைக்கு தெரிஞ்சிருவேன்னு வெயிட் பண்ணி சரி வாடா ஒரு 10 நிமிஷம் கவுன்சிலிங் போயிட்டு வந்துடலாம்னு கூப்பிட்டா எனக்காக ஒரு 10 நிமிஷம் கூட உன்னால ஒதுக்க முடியல. அங்கேயும் வேலைதான் முக்கியம்னு என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டல்ல, போதுண்டா எப்பா, இனிமேல் உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, என்ன ஆள விடுன்னு பொட்டி படிக்கையோட ஹீரோவோட பொண்டாட்டி போயிடுறா. அதே நேரம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் சில பல டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். அதான் காலையில கேட்டிருந்தாங்கல்ல, ஸ்டெஃப்னியால யார் யாரெல்லாம் வேலையை விட்டு போனாங்களோ அவங்களோட டீடைல், எதனால அவங்க வேலையை விட்டு போனாங்கன்ற காரணம், இது மட்டும் இல்லாம வேலையை விட்டு போனவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி எடுத்துருவான்னு ஹீரோயின் கேட்டிருப்பா. அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டா. மிச்சபடி ஸ்டெஃப்னியோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணா சந்தேகப்படுற மாதிரி அவ யாருக்கும் போன் பண்ண மாதிரியும் இல்ல, அவளுக்கும் யாரும் போன் பண்ண மாதிரியும் இல்ல. அதெல்லாம் ஓகே, ஆனா எதுக்கு வேலையை விட்டு போனவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் கேட்டீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கேள்வி வரப்போ, பின்ன ஸ்டெஃப்னிக்கு யாரோ பிளாக்மெயில் லெட்டர் எழுதிருக்காங்க, அவளால வேலையை விட்டவங்க தான் அவளுக்கு அந்த லெட்டரை எழுதிருக்கணும். சோ யார் யாரெல்லாம் வேலையை விட்டாங்களோ அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் லெட்டர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கையும் கம்பேர் பண்ணா யார் லெட்டர் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்கு தான்ப்பா கேட்டேன்னு சொல்லி ஹீரோயின் வேலையை பார்க்க உட்காடுறா. ஏங்க மணி நைட்டு 10 ஆகுதுங்க, இது அன்னத்துல கை வைக்கிற டைம், இப்ப போய் யார் இந்த வெண்ணன் தேடிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிட்டு கிஃப்ட் வந்து பொறுமையா பாப்போம் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஹீரோயினை கூப்பிடுறான். பரவாயில்லையப்பா, ஆள் பார்க்க நல்லா ஜுரம் வந்த ஜோக்கர் மாதிரி இருந்தாலும் ஐடியாலாம் நல்லா கொடுக்குறியே, போவா அப்படின்னு ஹீரோயினும் கிளம்ப அசிஸ்டன்டோட அக்கா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அங்கதான்
2 பேரும் போறாங்க. டேபிள்ல ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ சடனா ஹோட்டலுக்குள்ள ஒரு பொண்ணு வரா. அவ்வளவுதான், அவளை பார்த்ததும் உள்ள உட்கார்ந்திருந்த யார்ட்டையும் மூச்சு பேச்சே இல்ல. குரு 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 குருன்னு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. பட் யாருமே பேசலனாலும் அசிஸ்டன்ட் மட்டும் ஏஞ்சி போய் அந்த பொண்ணு கிட்ட பாசமா பேசிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய தீய சக்தியா அந்த பொண்ணு, அவளை பார்த்தாலே எல்லாம் கருமுறானுங்களே. பின்னணி என்னன்னு ஹீரோயின் அசிஸ்டன்டோட அக்கா கிட்ட கேட்க, நீங்க 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஸ்டெஃப்னி அவ தங்கச்சி அந்த ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதுல காரை ஓட்டிட்டு போய் அவ்வளவு பெரிய கலவரத்துக்கு காரணமா இருந்ததே இவதான். சம்பவத்துக்கு அப்புறம் அவளுக்கு மெடிக்கல் ரெக்கார்டு எடுத்தாங்க பாருங்க. அவ உடம்புல எவ்வளவு ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருந்தது தெரியுங்களா? என்ன நடந்துச்சுன்னு கூட அவளுக்கு ஞாபகம் இல்ல, அந்த அளவு குடிச்சிருக்கா. அப்புறம் அவளுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து ஜெயில போட்டாங்க. ரிலீஸ் ஆகி வெளியூர்ல தான் இருந்தா. இப்ப இந்த ஊர்ல அவங்க அப்பாவோட கடையை பார்த்துக்க ஆள் இல்ல. அவர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி வந்திருக்கா. ஊர் மக்கள் யாரும் அவ பண்ணதை மன்னிச்ச மாதிரியும் மறந்த மாதிரியும் தெரியல. அதாங்க எல்லாரும் அவளை தின்ற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு அக்கா கறி சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் ஹீரோ இதே நைட் டைம்ல காலையிலேயே ஸ்டெஃப்னியோட அம்மா அப்பா கிட்ட இருந்து அவ தங்கி இருக்க பிளாட்டோட சாவியை வாங்கினாரு இல்ல, தனியா பிளாட்டுக்கு போய் ஏதாவது கிடைக்குதான்னு தேடுறாரு. அப்ப அவ வீட்டுல ஒரு போட்டோ கிடைக்குது. போட்டோவை கிழிச்சு திரும்ப அந்த போட்டோவை ஒட்டி வச்சிருக்காங்க. போட்டோல இருக்கிறது யாருன்ற ஐடியாவே இல்ல. பட் அடுத்த நாளே போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருது. அது எப்படின்னா, நேத்து நைட்டே ஹீரோயின் ஹேண்ட் ரைட்டிங் கம்பாரிசன் பண்ண போனால, இன்னைக்கு காலையில ஸ்டெஃப்னியால வேலையை விட்டு போனவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் லெட்டர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கையும் கம்பேர் பண்ணி யார் அந்த லெட்டர் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா. அது ஒரு ஆன்டி, வயசான ஆன்டி. அதோட ஸ்டெஃப்னி வீட்ல இருந்து கிழிஞ்சு ஒட்டப்பட்ட நிலைமையில ஹீரோ ஒரு போட்டோ எடுத்தாரு இல்ல, அது இந்த ஆன்டி ஃபேமிலியோட போட்டோ. மேட்ரு தெரிஞ்சதுமே ஆன்டிய ஸ்டேஷன் தூக்கிடுறாங்க. சொல்லுங்க ஆன்டி, ஸ்டெஃப்னி உங்களை வேலையை விட்டு துரத்திருக்கா. இந்த வயசுல ஒரு ஃபேமிலியை வச்சுக்கிட்டு வேலையை விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தும் ஸ்டெஃப்னியை கன்வின்ஸ் பண்ண, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குமா, பசங்களாம் இருக்காங்க, இப்ப எனக்கு வேலை போயிடுச்சுன்னா அவங்கள நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்க உங்க ஃபேமிலி போட்டோவெல்லாம் அவ வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஏதோ ஒரு கோவத்துல அதை கிழிச்சவ மறுபடியும் அதை ஒட்ட வச்சிருக்கா. எப்படியோ உங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கணும், அது நடக்கலன்னதும் அந்த கோவத்துல நீங்க தானே ஏரிக்கு பக்கத்துல வச்சு ஸ்டெஃப்னியை கொலை பண்ணீங்க அப்படின்னு ஆன்டி அந்த கேஸ்ல ஆட்டாகவே மாத்த பார்த்ததும் சிறப்பு. அந்த பொண்ணாச்சு பரவாயில்ல, என்ன வேலையை விட்டு தான் தூக்குனா, நீங்க என்னடா நான் பண்ணாத தப்ப என் மேல போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்களா? நீங்க சொன்னதுல பாதி உண்மைதாங்க. எனக்கு ஸ்டெஃப்னி மேல கோவம் இருந்துச்சு. திரும்ப வேலை கிடைக்கணும்னு அவ வீட்டுக்கு ஃபேமிலி போட்டோ எல்லாம் அனுப்புனேன். அப்பவும் அவ மனசு இறங்கலன்னதும் அவளை கொலை பண்ணிடுவான்னு பிளாக்மெயில் லெட்டர் உட்பட அனுப்புனது நான் தான். ஆனா இந்த வயசுல என்னால எப்படிங்க அவளை கொலை பண்ண முடியும்? அதோட கொலை நடக்கும்போது நான் என் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு கேஸ் விசாரிச்சு ஒரு அப்பாவிய அடிமை ஆக்கிடாதீங்க அப்படின்னு ஆன்டி கதற இந்நேரம் பார்த்து ஸ்டெஃப்னியோட வாயில மண்ணள்ளி போட்டிருந்தாங்கல்ல, அது அந்த ஏரிக்கு பக்கத்துல கரெக்டா எந்த இடத்தோட மண்ணுன்னு தெரியலன்னு கூட சொல்லியிருந்தோமே, எந்த இடத்தோட மண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏரிக்கு பக்கத்துல டெவில்ஸ் சேர்னு ஒரு இடம் இருக்கு. கடவுளால அனுப்பப்பட்ட லெஜெண்ட் அங்க உட்காந்துதான் பாவம் பண்ற மக்களுக்கு தண்டனை கொடுக்கறேன்னு நீதிமானா செயல்பட்டு மக்களை ஆத்துல முக்கி கொலை பண்ணாருன்னு அதுக்கும் ஒரு கதை இருக்கு. சரி, ஒரு 8 பேர் அந்த இடத்த பாத்துட்டு வந்துருவோம்னு ஹீரோ ஹீரோயின் ஏறிக்கிட்ட வராங்க. காரை விட்டு இறங்கினதுமே ஹீரோவுக்கு வீட்டை விட்டு போன பொண்டாடிக்கிட்ட இருந்து போன் வர, நீ முன்னால போமா, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு ஹீரோயினை முன்னால அனுப்புறாரு. இவளும் நடந்து போயிட்டு இருக்கப்போ பக்கத்துல யாரோ கத்துற மாதிரி சவுண்டு. என்னன்னு போய் எட்டி பார்த்தா மூஞ்சியே தெரியல. உடம்பு முழுக்க ட்ரெஸ்ஸால கவர் பண்ணிக்கிட்டு குட்டு 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 குட்டுன்னு அங்க இருந்து ஒருத்தவன் ஓடுறான். ஹீரோயினும் அவனை பிடிக்கலாம் ட்ரை பண்றா. ஆனா கொஞ்ச தூரத்துக்கு மேல இவளால ஓடவே முடியல. இவளுக்கு லங்ஸ்ல ஃபால்ட். கொஞ்ச தூரம் ஓடினாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். ஸ்டெஃப்னி வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ அங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருந்தாருல்ல, ஹீரோயினோட இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே அவர்தான். எப்படியோ கில்லர் தப்பிச்சுட்டான். ஹீரோயினால துரத்தி பிடிக்க முடியல. அப்புறம் அவன் யாரையோ கொலை பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல்ல, சவுண்ட் கேட்டது டெவில் சேர்ல. ஹீரோயின் அங்க போனா அங்க இன்னொரு பணம் கிடைக்குது. இப்ப கொலை பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு ஹிஸ்டரி டீச்சர். ஸ்டெஃப்னியை எப்படி கில்லர் கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் டீச்சரையும் கொலை பண்ணிருக்கான். என்ன கொலை பண்ணிட்டு தண்ணியில தூக்கி போட்டிருப்பான். அதுக்குள்ள இவங்க வந்துட்டதுனால பாடியை தண்ணியில தூக்கி போட டைம் இல்ல. பிளஸ் ஸ்டெஃப்னியோட பாடிக்கும் டீச்சரோட பாடிக்கும் இருக்க ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஸ்டெஃப்னியோட பாடியில கண்ணை சுத்தி எந்த கருவளையமும் இருந்திருக்காது. ஆனா டீச்சரோட கண்ணுல சுத்தி கருப்பா ஒரு தழும்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டீச்சரோட பாடியை லேடி டாக்டர் கிட்ட போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல இறந்த டீச்சரோட மனைவியை ஸ்டேஷன் வர வச்சு, நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒரு கொலை நடக்குதுன்னா அதுல இறந்தவங்களுக்கு யாரு ரொம்ப நெருக்கமானவங்களோ அவங்க தான் கொலையாளியா இருக்க அதிகபட்ச வாய்ப்பு உண்டுன்னு. டீச்சரோட பொண்டாட்டி டீச்சரை விட 20 வயசு சின்னவ. யாருக்கு தெரியும், சப்போஸ் இவளுக்கு யாராவது ஒரு மறைமுக காதலன் இருந்து அவங்க கூட சேர டீச்சர் தடையா இருக்காருன்னு இவளே டீச்சரை கொலை பண்ணிருக்கலாம். இல்லனா டீச்சருக்கு ஏதாவது ஒரு அஃபைர் இருந்து அது இவளுக்கு தெரிய வந்து அந்த கோவத்துல இவ கூட டீச்சரை கொலை பண்ணிருக்கலாம். அந்த ஆங்கிள் தான் ஹீரோ அவகிட்ட கேள்விகளை கேட்கிறாரு. கேள்வி கேட்டு அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்றப்போ ஹீரோவளோட நடைமுறை பாவனையெல்லாம் நோட் பண்ண, அந்த பொண்ணு கழுத்துல டாலர் போட்ட ஒரு செயினை போட்டிருக்கா. கேட்டதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் இதை கிஃப்டா கொடுத்ததா சொல்றா. மொத்தத்துல 10 வருஷம் இவளும் டீச்சரும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. அந்த 10 வருஷத்துல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிடுறா. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிருக்குன்னா அப்புறம் ஏன் கொலை நடக்குது? அப்படின்னா நடுவுல ஏதோ ஒரு வில்லங்கம் வந்திருக்கு தானே அர்த்தம். அது என்னன்னு புரியாம ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் ஒரு புது லீடர் எடுத்துட்டு வரான். அங்கதான் தெரியுது நல்லா
நல்லா பல்லு போன பார்க்கிங் டாக் மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல ஹிஸ்டரி டீச்சர், அவன் சரியான பொம்பளை சோக்குன்னு தான் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு கூடவே தப்பா நடந்துகிட்டதுனால இப்போ ரீசெண்டா 2 வாரம் அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ தப்பு பண்றவன் அவனோட பாஸ்ட்ல எந்த தப்பும் பண்ணாமல இருந்திருப்பான், அப்பவும் பொண்ணுங்க கூட லிங்க்ல இருந்திருப்பான்ல. சோ அவனோட பாஸ்ட்ல அவன் கிளாஸ்ல படிச்ச பொண்ணுங்க யார் யாருன்னு தேடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெஃப்னி உள்ள வரா. ஸ்டெஃப்னியோட சின்ன வயசுல அவளுமே இந்த டீச்சரோட கிளாஸ்ல படிச்சவதான். பிளஸ் டீச்சர் இந்த ஆளோட கிளாஸ்ல படிக்கிற பொண்ணுங்கள்ல யாரு நல்லா படிச்சு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவன் பொண்டாட்டியோட கழுத்துல டாலர் போட்டு ஒரு செயின் போட்டிருந்தாலே அதே மாதிரி ஒரு நகையை பிரசண்டா கொடுத்திருக்கான். பட் ஸ்டெஃப்னிய ஸ்கூல்ல எடுத்த எந்த போட்டோலயும் அவ கழுத்துல டாலர் போட்ட செயின் இல்ல. ஸ்டெஃப்னிக்கும் டீச்சருக்கும் இருக்க ஒரே கனெக்ஷன் தான், இவ ஸ்டூடெண்ட் அவன் டீச்சர். ஏன் இவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்து அந்த காதல் ரீசெண்டா டீச்சரோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கோவத்துல அவளே 2 பேரையும் போட்டு தள்ளி இருக்க கூடாது அப்படின்னு சந்தேகம் இன்னமும் அவ மேலதான் சுத்திட்டு இருக்கு. இத பேசி முடிச்சிட்டு ஹீரோ கிளம்பினதும் ஹீரோயினும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரா. அப்ப ஹீரோவோட தம்பி ஹீரோவை பாக்கிறதுக்கு வந்திருக்கான் போல. அவர் தான் கிளம்பிட்டாரே, பார்க்க முடியல. ஹீரோயின் பைக்ல போறான்னதும் ஏங்க எனக்கு கால் போனதுல இருந்து நான் பைக்ல போயே ரொம்ப நாள் ஆச்சுங்க, என்ன பைக்ல கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு இவன் ஆசையா கேட்க ஹீரோயின் அவனை ஜாலியா பைக்ல கூட்டிட்டு போறா. பயபுள்ளைக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சோ இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுதா. இதுக்கு நடுவுல 15 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் பொண்ணு இருக்காளே, அவளை பிடிக்காத மக்கள் அவ கடைக்கு வெளியே இல்லறால அடுத்து சாவ போறது நீதாண்டின்னு எழுதி வச்சிருக்காங்க. பெயிண்ட்ல எழுதி இருக்கிறதா வழிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோயின் அங்க போறா. பாவம் இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அதனால ஒரு உயிர் போயிடுச்சு, இன்னொருத்தவனுக்கு கால் போயிடுச்சு, இதுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க, அதை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்டா. இதுக்கு மேல அவளால என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னமும் மக்கள் படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. இதுல மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அசிஸ்டண்டோட அக்கா சொல்லி நமக்கு தெரிஞ்சது இல்ல, சம்பவம் நடந்தப்போ இந்த பொண்ணு செம்மையா குடிச்சிருந்தா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்ல. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் அங்க வந்தது, கார் எல்லாம் நொறுங்கி இருக்கிறது இப்படின்னு விட்டு விட்டாதான் இன்னமும் இவளுக்கு ஞாபகம் இருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் அந்த சோகம் இவளுக்கு தீந்த பாடு இல்ல. இத அவ ஹீரோயின் கிட்ட சொல்லி புலம்ப அசிஸ்டன்ட்டும் அங்க வந்துடுறான். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? ஒண்ணு இந்த ஊரை காலி பண்ணிட்டு போ, இல்ல அடிக்கடி மக்கள் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆச்சு கொடு, அப்பதானே எங்களால ஏதாச்சும் பண்ண முடியும். நீ பண்ண தப்புக்கான தண்டனையே நீ அனுபவிச்சிட்டமா, இனிமேல் நீ பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ தைரியமா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடு, நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் அப்படின்னு இவளுக்கு தைரியம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பட்டா மேட்டர் மாட்டுது. முறையா கொலை பண்ணப்பட்டா இல்லையா ஸ்டெஃப்னி, அவ செத்ததுமே அவளோட போன்ஸ் இமெயில்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. சந்தேகப்படுற மாதிரி இவளும் யாருக்கும் பண்ணல, வெளியே இருந்து இவளுக்கு கால் வரலன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. பட் இப்ப அவ வேலை செஞ்ச இடத்தோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்றப்போ சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால டீச்சருக்கு கால் பண்ணிருக்கான்றது வெளியே வருது. அப்ப நம்ம ஆளுங்க சந்தேகப்பட்டது உண்மைதான். ஸ்டெஃப்னி டீச்சர் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அதனாலதான் அவ டீச்சருக்கு கால் பண்ணிருக்கா. அது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே லேடி டாக்டர் இங்க வந்துடுறாங்க. செத்த ஹிஸ்டரி டீச்சரோட கண்ணை சுத்தி கருவலியா இருந்துச்சு, ஸ்டெஃப்னியோட கண்ணை சுத்தி கூட அது இல்லாம இருந்துச்சு பாருங்க. பட் இவங்க 2 பாடியையும் பக்கத்துல வச்சு அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ அது வரைக்கும் சாதாரணமா பார்த்து தெரியாத ஒண்ணு யூவி லைட்டை வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டெஃப்னியோட கண்ணை சுத்தி தெரியுது. அவ கண்ணை சுத்தியும் டீச்சரோட கண்ணை சுத்தி இருக்க மாதிரியே கருவலியம் இருக்குங்க. கருவலியத்துக்கான அர்த்தம் என்னவா இருக்க போது? பொதுவா நீதி தேவதையோட கண்ணை கட்டிருப்பாங்கல்ல கருப்பு துணியால, நம்ம கூட நிறைய கோர்ட்ல பாத்திருப்போமே. எதிரில இருக்கவன் சின்னவனோ பெரியவனோ பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீதி ஒன்னா கொடுக்கப்படணும். அதை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. நான் அவங்களுக்கு நீதி தேவதையா இருந்து தண்டனை கொடுத்திருக்கேன்னு புரிய வைக்கதான் கில்லர் 2 பேரோட கண்ணை சுத்தியும் கருவலியத்தை வரைஞ்சிருக்கான். எதுவா இருந்தாலும் ஸ்டெஃப்னி டீச்சர் அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல. சோ அடுத்த சீன்லயே ஹீரோயின் ஸ்டெஃப்னியோட அம்மா அப்பாவை மீட் பண்ணி, நாங்க ஸ்டெஃப்னியோட ஸ்கூல் போட்டோவை பார்த்த வரைக்கும் அவ டாலர் போட்ட செயின் எதையும் போட்டிருந்த மாதிரி தெரியலங்க, பட் அவளை வளர்த்தது நீங்க தானே, அந்த டைம்ல அவ ஏதாவது டாலர் போட்ட செயின் போட்டிருந்தாளா உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிச்சதும் கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க, ஆமாங்க போட்டிருந்தா, அந்த செயின் கூட இன்னும் எங்கள்கிட்ட தான் இருக்கு பாருங்களேன்னு அதை எடுத்து கொடுத்துட்டு, ஏன் திடீர்னு இப்ப இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு இவங்க டவுட் ஆனதும், ஒன்னும் இல்ல உங்க பொண்ணோட பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒண்ணுதான் அவ கொலைக்கு காரணம்னு நாங்க நினைக்கிறோம், ஹிஸ்டரி டீச்சர்லாம் கூட இதுல உள்ள வராரு, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அட நீங்க பாஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 15 வருஷத்துக்கு முன்னாலே என் பெரிய பொண்ணு கார் ஆக்சிடென்ட்ல செத்தா இல்ல, அன்னைக்கு அவளோட பிறந்த நாள், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கும்பலா பார்ட்டி பண்ணாங்க. நடந்த பார்ட்டிய ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட கேசட் எங்கள்கிட்ட வந்துச்சு. எங்க அதை பார்த்தா ஃபீல் ஆயிடுமோன்னு இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை பார்க்கவே இல்ல. அதை வேணும்னா கொடுக்குறோம், அது மூலியமா ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு திரும்ப அந்த கேசட்டை எங்கள்கிட்டே கொடுத்துடணும் சரியா அப்படின்னு பேசி ஸ்டெஃப்னியோட அம்மா அப்பா கேசட்டை தூக்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்துறாங்க. அதை எடுத்துன்னு வந்து ஹீரோயின் ஸ்டேஷன்ல ஓட்டி பார்த்தா பார்ட்டியில ஹீரோவும் இருக்காரு. இது மட்டும் இல்லங்க, பார்ட்டியில ஸ்டெஃப்னியோட அக்கா இருக்கால, அந்த டைம்ல அவளுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு காதல் கசமுசா ஓடிட்டு இருந்திருக்கும் போல. வீடியோலயே ஹீரோ அந்த பொண்ணை தூக்கி வச்சு தள்ளக்கறி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அட இனாமா குத்த ஈமுக்கோழி முட்டை, இவ்வளோ நாள் பார்ட்னரா இருக்கும், கேஸ பத்தி எவ்வளவோ பேசியிருக்கோம், ஆக்சிடென்ட் மேட்டர் உள்ள வந்து கூட செத்த பொண்ணுக்கும் எனக்கும் லவ்ஸ் ஓடிட்டு இருந்துச்சுன்றத ஹீரோ சொல்லாமலே மறைச்சிட்டானே அப்படின்னு ஹீரோயின் காண்டாகி இவ கண்டுபிடிச்ச மேட்டரை அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன இத்தனை மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்து பாருன்னு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ்
மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஹீரோ தான் வர சொல்லிருப்பான், நேரா போய் அவங்கிட்டே உண்மையை கேட்டுடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஹோட்டலுக்கு போனா இவளை வர சொல்லிருக்கிறது ஹீரோ இல்ல, ஹீரோவோட தம்பி. எவ்வளவு நாள் தான் அவனும் தனியா சும்மாவே சுத்திட்டு இருப்பான். மிங்கிள் ஆகணும்னு ஒரு ஆசை ஹீரோயினுக்கு தூண்டில் போடுறான். தூண்டில்ல மீனும் மாட்டிக்குது. அன்னைக்கு நைட்டு தம்பிக்காரனோட வீட்டுக்கு போன 2 பேரும் ஜிகிடுபா புப்பும்பா வேலையெல்லாம் முடிச்சதும் மறுநாள் காலையில ஹீரோயினுக்கு டைம் ஆயிடுச்சு. வேலைக்கு போனோன்னு கிளம்புறா. அப்படி என்னம்மா அவசரம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல, ஏன் குடுகுடுன்னு ஓடுறேன்னு தம்பிக்காரன் கேட்டா, ஒன்னும் இல்லடா, ஸ்டெஃப்னி டீச்சர் இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்குன்றது நேத்து தான் ஸ்டெஃப்னியோட அம்மா அப்பா கிட்ட பேசுறப்போ எனக்கே தெரிஞ்சது. இன்னும் இதை நான் அண்ணன் கிட்ட சொல்லல, அவர் தான் கேப்டன், சொல்லணும்ல, அதுக்கு தான் கிளம்புறேன்னு ஹீரோயின் சொல்ல, லிங்கா எதை பத்திமா, இந்த ஆக்சிடென்ட் பத்தி பேசுறியா அப்படின்னு தம்பிக்காரன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். ஆக்சிடென்டா, உன் கால் போச்சு, அந்த ஆக்சிடென்ட் பத்தியா சொல்ற, இல்ல புரியல, அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஸ்டெஃப்னி டீச்சர் லிங்க் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோயின் ஷாக்கானா ட்விஸ்டுக்கான பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஆக்சிடென்ட் முடிஞ்சு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. மக்களோட மக்களா கால் போன தம்பிக்காரன் ஹீரோ, அவங்களுக்கு பக்கத்துல ஸ்டெஃப்னின்னு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் லாயரோட ஸ்டெஃப்னியோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. குற்றவாளி கொண்டுல வண்டியை ஓடிட்டு போன டிரைவர் பொண்ணு நிக்கிறா. இவ ரத்தத்துல இருக்க ஆல்கஹால் பர்சன்ட் செக் பண்ணிட்டாங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட ஓவரா குடிச்சு வண்டியை போய் இடிச்சு இவ தலையில அடிபட்டதுல மூளை நரம்பு ஒண்ணு பாதிக்கப்பட்டு நைட்டு நடந்தது ஏவ மறந்துட்டா. பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல. இத அவ சொல்லி முடிச்சதும் அடுத்து விட்னஸா ஒரு ஆளை குண்டுல ஏத்துறாங்க. அது யாரான்னு பார்த்தா ஹிஸ்டரி டீச்சர். ஆக்சிடென்ட் நடந்து கிரைம் சீனுக்கு போன முதல் ஆள் இவன் தான் அங்க இருந்து போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். சோ ஆக்சிடென்ட் நடந்ததை நான் பார்த்தேங்க, டிரைவர் பொண்ணு தான் வண்டி ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு டீச்சர் சாட்சி சொல்ல, அதுக்கப்புறம் தாங்க டிரைவர் பொண்ணுக்கு 7 வருஷம் தண்டனையே கொடுத்திருக்காங்க. இதுல ஹீரோயினுக்கு ஆச்சரியம் என்னன்னா, முன்னாடியே ஆக்சிடென்ட்ல செத்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு ஹீரோ சொல்லவே இல்ல. கேஸ் இவ்வளோ தூரம் நடந்தும் 2வது செத்து போன டீச்சர் ஆக்சிடென்ட் கேஸ்ல சாட்சியா இருந்தான்றதையும் சொல்லாம மறைச்சிட்டாரு. ஏன், எதுக்காக, இத மறைக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்ற உறுத்தலோடைய ஸ்டேஷன் வந்தவ ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட டீடைல டேட்டா பேஸ்ல செக் பண்றா. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட போட்டோஸ், நடந்த ஆக்சிடென்ட்ல கார்ல இருந்தவங்களுக்கும் கார் ஏறினவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு போலீஸ் எழுதின ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்கு. பட் யாரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுமே இல்ல. எங்க போச்சுன்னு ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஒரு ஆபீசர்ட்ட கேட்கும்போது, அது சரியா தெரியலங்க, இதுக்கு முன்னால ஹீரோ தான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்தாரு, நீங்க வேணும்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு இதுக்கும் ஹீரோ எழுத்து உள்ள கொத்து விடுறானுங்க. அப்புறம் எப்படியோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல ஒரு லேடி டாக்டர், அவங்கள்ட்ட ஃபேவரா கேட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஹீரோயின் வாங்கிடுறா. அவங்கள்ட்டே அதை பார்த்தும் சொல்றா. ஹீரோவோட தம்பிக்கு கால் போனது, கார்ல இருந்த ஸ்டெஃப்னியோட அக்கா செத்தது, டிரைவர் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்னால நடந்த காயம், இதெல்லாம் பார்த்த டாக்டர் ஸ்டெஃப்னியோட மெடிக்கல் ரெக்கார்டை பாக்குறப்போ அவங்களுக்கே ஒரு வெறியான ட்விஸ்ட் என்னன்றதை இப்ப சொல்லல, நீ 1 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கியாமா, என் கூட வாயேன், நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அந்த டைம்ல எந்த மாடல் கார் ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு பழைய மாடல் காரை தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயினை டிரைவர் சீட்ல உட்கார வச்ச டாக்டர் அவங்க பேசஞ்சர் சீட்ல உட்காந்துக்கிறாங்க. சரிமா, செட்டில் ஆயிட்டல்ல, இப்ப நான் சொன்ன மாதிரி நினைச்சு பாத்துக்கோ, இந்த கார்ல நீ நானும் போயிட்டு இருக்கோம், கார் செம்ம ஃபாஸ்டா போய் ஒரு இடத்துல குத்துதுன்னு வையேன், காரை ஓட்டிட்டு போற நீ என்ன பண்ணுவ, உனக்கு என்ன ஆகும், அதை அப்படியே பண்ணி காட்டான டாக்டர் சொல்ல, என்ன ஆகும், கார் வேகமா போய் இடிச்சா கார் ஓட்டிட்டு வரவங்க ஸ்டீரிங்ல மோதுவாங்க, அதானே. ஹீரோயினும் ஸ்டீரிங் மேல சாயரா, அதுல ஸ்டீரிங்ல இருந்த தூசி எல்லாம் ஹீரோயின் மேலையும் படியுது. அப்படியே டாக்டர் அந்த தூசியை சுட்டி காட்டி, உன் உடம்புல எங்கெல்லாம் தூசி படிஞ்சிருக்கோ ஆக்சிடென்ட் ஆகி நீ ஃபோர்ஸா ஸ்டீரிங் மேல அடிச்சிருந்தனா அங்கதான் அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். நீ இந்த மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்தன்னு வையேன், போலீஸ் ரிப்போர்ட்ல ஸ்டெஃப்னி பேக் சீட்ல உட்கார்ந்து இருந்ததா இருக்கு. அங்க இருந்து ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ல அவளுக்கு இருக்க எந்த காயங்களும் வந்திருக்காது. வண்டி ஓடிட்டு வந்து ஸ்டீரிங்ல அடிச்சிருந்தா என்ன மாதிரியான காயங்கள் ஆயிருக்குமோ அதுதான் ஸ்டெஃப்னியோட மெடிக்கல் ரெக்கார்ட்ல இருக்குன்னு டாக்டர் சொல்ல, அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? டிரைவர் பொண்ணுக்கும் ஸ்டெஃப்னிக்கும் இருக்க காயங்களை ரிப்போர்ட்ல பார்த்தா வண்டி ஓட்டுனது டிரைவர் பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல, ஸ்டெஃப்னியா தான் இருக்கும்னு டாக்டர் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது என்ன நம்பவே முடியாத ஒண்ணா இருக்குன்னு நைட்டே ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு போய் அதை பத்தி கேட்டுறா. அங்க ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசல. ஹீரோயினை கார்ல ஏத்தி ஸ்டெஃப்னியோட அக்காவை புதைச்சிருக்க சமாதி கூட்டிட்டு வந்து, இந்த பொண்ணை நான் எவ்வளவு ஆழமா லவ் பண்ணேன்னு தெரியுமாமா, இன்னுமே என்னால அந்த பொண்ணை மறக்க முடியல, அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சதும் எனக்கு படிக்கிற வேலை இருக்கேன்னு இவங்க கூட கார்ல என்னால போக முடியல, ஒருவேளை நான் போயிருந்தா ஆக்சிடென்ட் நடக்காம தடுத்திருக்கலாமோ, என் ஆளையும் காப்பாத்திருக்கலாமோன்னு இந்த செகண்ட் வரைக்கும் குற்ற உணர்ச்சியிலேயே தான் இருக்கேன். இதுல நான் அதை பண்ணிட்டேன் இதை மறைச்சிட்டேன் நீ சந்தேகப்படுறது துள்ளி கூட புண்ணியம் இல்லம்மா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணி பேசினதும், சரி அப்ப நம்ம தான் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு ஹீரோயினும் விட்டுறா. அதுக்குன்னு நடந்தது எதுவும் ஹீரோவுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. ஸ்டெஃப்னி தான் வண்டியை ஓடிட்டு வந்தா அவ தான் ஆக்சிடென்ட் பண்ணான்றதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியும். பட் லவ் பண்ண பொண்ணோட தங்கச்சி எதுக்கு அவளை மாட்டி விட்டுக்கிட்டுன்னு ஃப்ரீயா விட்டுட்டாரு. இப்போ இந்த கணக்கு வச்சு பார்த்தா ஸ்டெஃப்னியும் டீச்சரும் அந்த டைம்ல காதலர்களா இருந்திருக்காங்கன்றதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு வந்து காப்பாத்துன்னு ஸ்டெஃப்னி டீச்சரை கூப்பிட்டு அந்த ஆள் வரப்போ அதான் டிரைவர் பொண்ணுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு பார்ட்டியில குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னே மறந்து போச்சே. சோ சுயநனவே இல்லாத டிரைவர் பொண்ணை தூக்கி டிரைவர் சீட்ல உட்கார வச்சு அவ தான் காரை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு வெளியே நம்ப வச்சிருக்காங்க. இது டிரைவர் பொண்ணுக்கு அப்போ தெரியல. இன்கேஸ் இப்ப அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம்
ஞாபகம் வந்து அதுக்காக ஸ்டெஃப்னியையும் டீச்சரையும் பழி வாங்கியிருப்பாளோ அப்படின்னு சில டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி இது சம்பந்தமா டிரைவர் பொண்ணை கூப்பிட்டு என்கொயரி பண்றதுக்கு முன்னால ஆக்சிடென்ட் கேஸ்ல வேற ஒரு தருதலையும் உள்ள வருது. நல்லா மீந்து போன மிஸ்டர் பீன் மாதிரி ஒருத்தவனை பார்த்திருந்தோமே, ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கூட கொடுக்குற டாக்டர். அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல ஃபாரன்சிக் டாக்டரே இவன் தான். இவன் மட்டும் ஒழுங்கா யார் யாருக்கு என்னென்ன காயம் இருக்குன்னு பார்த்து இப்ப லேடி டாக்டர் கெஸ் பண்ண மாதிரி யாரு வண்டி ஓடிட்டு வந்திருக்க வாய்ப்பு உண்டுன்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தானா ஒரு அப்பாவி பொண்ணுக்கு 7 வருஷம் தண்டனையே கிடைச்சிருக்காது. தப்பு பண்ணி அந்த பொண்ணையும் தவிக்க விட்டுட்டானேன்னு ஹீரோயின் டாக்டர்கிட்ட போயிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கும்போது தப்புதாமா, அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வான்னு கூப்பிட்டானுங்க, என் டீமும் என் கூட இல்ல, சரி போதையில என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தாமா போலீஸ் அவங்க ரிப்போர்ட்ல என்ன எழுதி வச்சிருந்தாங்களோ அதையே தூக்கி என்னோட ரிப்போர்ட்லயே எழுதிட்டேன், என்ன மன்னிச்சிருமான்னு இப்ப கெஞ்சறான். உனக்கெல்லாம் எவன்டா டாக்டர் வேலை குத்ததுன்னு ஹீரோயின் காரி துப்பிட்டு போயிடுறா. அடுத்து டிரைவர் பொண்ண ஸ்டேஷன் வர வச்சு ஃபர்ஸ்ட் 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஆக்சிடென்ட்டை இவ பண்ணலன்றதை இவளுக்கு புரிய வச்சிடறாங்க. நல்ல விஷயம் தானே, அதையா இப்ப கூப்பிட்டு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்க, அதுதாமா இப்ப பிரச்சனையே, ஆக்சிடென்ட்டை நீ பண்ணல, ஸ்டெஃப்னி தான் காரை ஓட்டிட்டு வந்திருக்கா. ஆக்சிடென்ட் நடந்து நீ சுயநனவுல இல்லாதப்போ கிரைம் சீனுக்கு ஃபர்ஸ்ட் வந்த டீச்சர் பேக் சீட்ல இருந்த ஒன்ன தூக்கி டிரைவர் சீட்ல உட்கார வச்சு நீ தான் வண்டி ஓட்டிட்டு வந்தன்ற மாதிரி காட்டிட்டாங்க. அப்ப எதுவும் ஞாபகம் இல்லாத உனக்கு இப்ப அது ஞாபகம் வந்து உனக்கு துரோகம் பண்ண ஸ்டெஃப்னியையும் டீச்சரையும் பழிவாங்க, நீ தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருப்பன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு போர்டு போட்டதும், ஓ அப்படி போகுதா சங்கதி, அப்பவும் நான் பண்ணாத தப்புக்கு 7 வருஷம் என்ன தூக்கி ஜெயில போட்டீங்க, இப்பவும் நான் பண்ணாத தப்பை என் மேல போட பாக்குறீங்க, பண்ணுங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு அழுன்னு அழுது ஸ்டேஷனையே எழவு வீடாக்கிடுறா. இதுக்கு மேல இவள்கிட்ட என்ன கேட்கறதுனே தெரியாம வெளியே வந்த ஹீரோவும் ஹீரோயினும் இவன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா கொலை பண்ணிருக்க மாதிரியே தெரியலையம்மா, இப்ப என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஒன்னு சொல்றா, ஆக்சிடென்ட்டுக்கான மூலதனமே நீங்க நடத்தின பார்ட்டி தானங்க, அந்த பார்ட்டியில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ கேசட் ஒன்னு என்கிட்ட இருக்கு, நீங்க வேணும்னா அதை பாக்குறீங்களா, எல்லார பத்தியும் தெரிஞ்ச நீங்க பார்த்தா ஏதாவது லீடு கிடைக்கும்ல அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த பார்ட்டிக்கான வீடியோவை பிளே பண்றா. டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓடிட்டு இருந்த வீடியோவை நிறுத்திட்டு, ஏங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் செத்த ஸ்டெஃப்னியோட அக்கா போட்டோவை பாருங்களேன், கழுத்துல பச்சை கலர் ஸ்கார்ஃப் ஒண்ணு போட்டிருக்கா, ஆனா பார்ட்டியில பாருங்க எந்த இடத்துலயுமே அவ பச்சை கலர் ஸ்கார்ஃப் போடவே இல்ல, அவகிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் இருந்துச்சா பார்ட்டியில நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, நான் அந்த மாதிரி எதையும் பார்க்கலாமா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் எக்ஸ் ஸ்கார்ஃபே யூஸ் பண்ணிருந்தாலும் பச்சை கலர் ஸ்கார்ஃப்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பச்சைன்றது ராசி இல்லாத கலர், அப்ப ஸ்கார்ஃப் அவளோடது இல்லனா பார்ட்டியில இருந்த யாரோ ஒருத்தவங்க தான் அவளுக்கு அந்த ஸ்கார்ஃபை கொடுத்துருக்கணும், அதே பார்ட்டியில தானே டிரைவர் பொண்ணு இருந்தா, சரி அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டான்னு அவகிட்டையும் போய் கேக்குறாங்க, அவ எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்றா. என்னம்மா நீ எது கேட்டாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க, பார்ட்டியில எடுத்த வீடியோவை பாரு, இப்பவாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வந்தா சொல்லு அப்படின்னு வீடியோவை போட்டு காட்ட, அப்ப இந்த பொண்ணுக்கு லைட்டா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவளுக்கு லைட்டா ஞாபகம் வர்றதுதான் படத்தோட பிரைட்டான ட்விஸ்டாவே அமையுது. அதாவது ஆக்சிடென்ட் நடந்த கார்ல 3 பேர் போனதா மட்டும்தான் இது வரைக்கும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு டிரைவர் பொண்ணு, இன்னொன்னு ஸ்டெஃப்னி, மூணாவது ஸ்டெஃப்னியோட அக்கா. ஆனா இப்ப டிரைவர் பொண்ணு என்ன சொல்றா, 4வதா ஒரு ஆளும் அந்த கார்ல வந்ததா சொல்றா. அன்எக்ஸ்பெக்டடுமா, அப்படியே வீடியோ பாரு, வேற ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லு அப்படின்னு வீடியோ பிளே பண்ண மரண ட்விஸ்ட் மகாதேவன் வராம பாருங்க உள்ள. செத்த ஸ்டெஃப்னியோட அக்கா கழுத்துல என்ன ஸ்கார்ஃப் போட்டிருந்தாலோ அது பார்ட்டியில இருக்க இன்னொருத்தவங்க கையில இருக்கு. யாரா அதுன்னு ஒத்து பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட். இவனுமே அன்னைக்கு நைட்டு நடந்த பார்ட்டியில இருந்திருக்கான், ஆனா ஹீரோவுக்கு அது ஞாபகமே இல்ல. அதோட 3 பொண்ணுங்களோட சேர்ந்து கார்ல ஏறினவனும் அவன் தான், செத்த பொண்ணுக்கு பச்சை கலர் ஸ்கார்ஃபை கொடுத்ததும் இவன் தான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூச்சு பேச்சு இல்லாம இருந்துட்டானே, எங்க அவன் புடி அவனு ஸ்டேஷன்ல தேடுறப்போ ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட்ட காணோம். நேரா அவன் அக்காவோட கடைக்கு போனா அங்கேயும் இல்ல. அசிஸ்டன்ட் தங்கி இருக்கிறது அவன் அம்மா கூட. அடுத்து அவன் அம்மாவோட வீட்டுக்கும் ஹீரோ ஹீரோயின் போறாங்க. தலைவன் வீட்டுல இல்லனாலும் டிரைவர் பொண்ணுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அத படிக்கிறப்போ தாங்க அசிஸ்டன்ட்டோட மோட்டிவே தெரியுது. ஸ்டெஃப்னி டீச்சர் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணது அசிஸ்டன்ட் தான். டிரைவர் பொண்ணு மேல இருந்த காதல்னால இந்த கொலையை பண்ணிருக்கான். இவனு தானே ஆக்சிடென்டான கார்ல வந்தான். ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அங்க வந்த டீச்சர் ஆளை மாத்தி டிரைவர் பொண்ணு மேல பழிய போட்டுட்டாங்கன்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் அந்த டைம்ல சின்ன பையன். இவன் மூலியமா உண்மை வெளியே வர முடியாம எல்லாரும் தடுத்துட்டாங்க. ஒரு அப்பாவி பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு அதுக்கு பழி வாங்க தாங்க கொலை பண்ணிருக்கான். அப்படி பார்த்தா இந்த கேஸ்ல ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரும் உள்ள வரானே, அவனு தானே தப்பு பண்ணிருக்கான். சோ இவனோட டார்கெட் அவனாதான் இருக்கும்னு கெஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்கானான்னு விசாரிச்சு பாக்குறாங்க. இல்ல, அசிஸ்டன்ட் எல்லாரையும் ஏரிக்கு பக்கத்துல இருக்க டெவில் சேர்ல வச்சு தானே கொலை பண்றான். போனா புடிச்சிடலாம்னு புயல்
வேகத்துல பறந்து வராங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அசிஸ்டன்ட் டெவில் சேருக்கு மேல டாக்டரை வச்சு கல்லால மூஞ்சில குத்த போறான். 2 பேர் வந்து தடுத்துறாங்களா. அப்படியே ஒரு குட்டி குட்டி பிளாஷ்பேக். நல்லா பஃபலோக்கு பைல்வான் கேட்ட போட்ட மாதிரியே இருக்கான்ல அசிஸ்டன்ட். ஆக்சிடென்ட் நடந்து டிரைவர் பொண்ண தப்பா மாட்டி விட்டதும் கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இவன் டீச்சர்ட்ட போய் கெஞ்சிருக்கான். ஏங்க ஒண்ணும் தெரியாத பொண்ணை போய் மாட்டி விட்டுக்கிட்டு பேசாம உண்மையை சொல்லிடுங்க, பாவங்க அந்த பொண்ணு அப்படின்னு கெஞ்சியும் கதறியும். டேய் குட்டி பையா, இப்படியே ஏதாவது பேசிட்டு இருந்தனா குழியை தோண்டி உன்னை உள்ள படுக்க போட்டுருவேன். உன் மார்க்லாம் என் கையில தான், ஞாபகம் இருக்குல்ல, இத பத்தி மூச்சே விடக்கூடாதுன்னு அந்த ஆளு இவனை கண்டுக்கவே இல்ல. இவன் தான் இப்படின்னு அடுத்து டாக்டர்ட்டையும் போயிட்டு இதே மாதிரி அசிஸ்டன்ட் கெஞ்சிருக்கான். ஏது அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் என்னோட வேலையை ஒண்ணுமா, அதெல்லாம் ஏற்கனவே ரிப்போர்ட் இதான் நான் கொடுத்துட்டேன், இப்ப போய் மாத்திலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதைத்தான் கண்டினியூ பண்ணி ஆகணும்னு அவனுமே அசிஸ்டன்ட் சொல்றத காதுலயே வாங்கல. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்துல யாரையுமே கொலை பண்ணணும்ன்றது அசிஸ்டன்டோட எண்ணமே இல்ல. டிரைவர் பொண்ணு 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியூர்லயே இருந்துட்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னால தானே இந்த ஊருக்கு வந்தா. மக்கள் எல்லாரும் அவளை அவமானப்படுத்துறத அசிஸ்டன்டால பார்க்க முடியல. சோ ஸ்டெஃப்னி கிட்ட ஒரு நாள் நைட் ஏரிக்கு பக்கத்துல வா, உன்கிட்ட பேசணும்னு இவன் கூப்பிட்டு இருக்கான். வந்த ஸ்டெஃப்னி கிட்டையும் ரொம்ப மரியாதையா, அதான் அந்த பொண்ணு ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டால, இப்பவாச்சு நீ தான் வண்டி ஓட்டணும்னு உண்மையை சொல்ல, இனிமேல் மக்களாச்சும் அவளை மரியாதையா நடத்துவாங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு இவன் ரெக்வஸ்டா கேட்டோம். அதுக்கு நான் திமுறன்றீங்க, நீ சொன்னா உடனே போய் நான் ஒத்துக்கணுமா? அவ ஒரு ஜோக்கரு, நீ அந்த ஜோக்கருக்கு ஸ்பீக்கரு, வந்து உண்மையை ஒத்துக்கோ ஊர்காவை நக்கிக்கோன்னு காடு பேத்திக்கிட்டு போடான்னு புலின்னு அவன் கண்ணத்திலே ஒண்ணு விட்டுருக்கான். அதுல வந்த கோவம் தான் அசிஸ்டன்ட்டுக்கு. அங்கேயே வச்சு அவளை கல்லால குத்தியே கொலை பண்ணிட்டு, என்ன வாய் பேசுற நீ, அவளை இனிமேல் நீ பேசவே கூடாதுன்னு மண்ணல்லியா வாயில போட்டிருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கொலை பண்ணியாச்சு, ஏன் இனிமேல் சும்மா விட்டுக்கிட்டு இதுக்கு காரணமான இன்னும் 2 பேரையும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு தான் அடுத்த டீச்சரையும் கொலை பண்ணிருக்கான். இப்போ டாக்டரையும் தூக்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் மெடிக்கல் ரெக்கார்டை வச்சு தானே வண்டி ஓட்டினது டிரைவர் பொண்ணு இல்லன்றதே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணா. சோ இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வெளியே வந்துட்டா உண்மை தெரிஞ்சிரும், நம்மளும் மாட்டிப்போம்னு டேட்டா பேஸ்ல இருந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை அழிச்சதே அசிஸ்டன்ட் தான். உண்மையெல்லாம் ஹீரோயின் சொன்னவன் எனக்கு ஆரம்பத்துல கொலை பண்ணணும்ன்றது மோட்டிவே இல்லங்க, ஸ்டெஃப்னி தாங்க என்ன தேவையில்லாம தூண்டி விட்டு 2 கொலை பண்ண வச்சுட்டா அப்படின்னு காதறி அழுவுறான். ஒரு வழியா ஹீரோயின் அவனை கன்வின்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ண கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. லாஸ்டா இனிமேல் நமக்குள்ள செட் ஆகாது, எனக்கு டைவர்ஸ் வேணும் கூடுன்னு ஹீரோவோட பொண்டாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கா. சோ ஹீரோவும் பரஸ்பரமா டைவர்ஸ் கொடுக்க 2 பேரும் மியூச்சுவலா பிரியுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட தம்பிக்கு ஹீரோயின் செட் ஆயிட்டா. சோ எல்லாரும் வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழ முடிவெடுக்கும் போதே நீங்களும் அந்த மாதிரி வாழுங்கன்ற ஹாப்பி எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.